நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, பிளட்டுக்கு என்னென்ன பண்றது? சரவணா, முதல்ல நீ போய் பிளட் கொடு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். போ சரவணா. தவுந்திரமா. ஹலோ, எங்கப்பா இருக்கீங்க? சரவணா அப்பாவுக்கு அண்ணா தெரியுண்ணே, நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு கேட்குறாங்கப்பா. ஏன்பா, பசங்க யாருக்காவது ஏ பாசிட்டிவ் பிளட் இருக்கா? அண்ணே, நான் ஏ பாசிட்டிவ் தானே. சரிப்பா. அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா. ஏய், உனக்கு என்ன பிளட்? இந்த பி பாசிட்டிவ்டா. உந்துரா. ஓ பாசிட்டிவ்டா. ஏய், எனக்கு ஏ பாசிட்டிவ்டா. டேய், ஏ பாசிட்டிவ் தான் வேணுமாண்டா. சீக்கிரம் வாங்க போலாம். அண்ணே வந்துடுறோண்ணே. சீக்கிரம் வந்துருங்க. ஏய், இவன் ரொம்ப முக்கிய வண்டி ஓட்டுறான்டா. அடிங்க. டேய் அசோக், நீ அவன் வண்டியில வா, நீ வந்து இங்க ஏறு. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. என்னைய போமாப்ல, போமாப்ல. குள்ளப்பளே வந்துடாத, சங்கலை ஏத்திடுவேன். ஹலோ அண்ணே. ஹலோ அல்கேட்ஸ். அந்த ஒரு 2 நிமிஷத்துல வந்துட்டேண்ணே. சீக்கிரமா வந்துருங்கப்பா. வந்துடுறேன். புடி. சரவணா, ஒன்னாகாதுடா, அழாத. இருக்குண்ணே. அம்மா அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா, யாராவது அதெல்லாம் கொடுங்கப்பா. கொடுத்தாச்சுமா, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இதுல இருக்கிற மரத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க சீக்கிரம். சரவணா, இங்கே வந்துடுறேன். அப்பா, யாராவது போய் அவசரமா இந்த மாத்திரையை வாங்கிட்டு வாங்கப்பா. பார்த்து போப்பா. என்னடா சொல்றாங்க? எனக்கு சரியா தெரியல மச்சான், ஆனா கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரவணன் தான் மாப்பிள்ள ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் மாப்பிள்ள. நீ வேணா போய் ஆறுதல் சொல்றா. சக்தி எங்கடா இருக்கான்? அம்மா கூட இருக்கான்டா. யார பக்கம் வந்தீங்க? கூட்டம் கூடாதீங்க, டாக்டர் பார்த்தா திட்டுவாரு. எல்லாரும் போங்க. வாங்கடா போலாம். மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. ஏய், என்னடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன நக்கலா? ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? சேச்சே, நான் அப்படி சொல்ல வரல. நான் லைட்டா பல்லக்கடி சிரிச்சாவே வாய மூடுன்னு சொல்லுவியே, நீ எதையோ நினைச்சு ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கியேன்னு கேட்டேன். அதெல்லாம் நான் யாரையும் நினைச்சு சிரிக்கலையே. ஏன்கிட்டயே ஏண்டி போய் சொல்ற? நீ சரவணன் நினைச்சுதான் சந்தோஷமா இருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏன் நீ நடிக்கிற? ஆமா, இப்ப நான் சரவண தான் நினைச்சேன். பின்ன அவ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். அதனால நம்ம காலேஜ்க்கு எவ்வளவு பெருமை, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு பெருமை தெரியுமா? ஐயோ, ஹீரோவை பத்தி சொன்னானே ஹீரோயினுக்கு எப்படிக்கும் வருது பாடுறா. இத ஓ வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. சரவணனோட எவ்வளவு நாள் உழைப்புது. இதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தான் தெரியும். இதுக்காக தான் அவன் வீட்டை விட்டு வெளில வந்தான். ஆனா இவ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் போது சந்தோஷப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்ன வேணாலும் சொல்லு, அவன் இந்த நிலைமைக்கு போயிருக்கானா அதுக்கு முழு காரணம் நீ தாண்டி. யாரு? நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சான். அதனாலதான் இன்னைக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நான் ஜஸ்ட் என்கரேஜ் தான் பண்ணேன்.
என்னடி ஆச்சு உங்களுக்கு? உன்னை கேட்டா அவன் தான்ற, அவனை கேட்டா நீ தான்றான். இந்த லவர்ஸ்க்கு நடுவுல மாட்டிட்டு நான் முழிக்கிறேன் பாரு. ஐயோ திவ்யா, சரவணா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹேய், என்னடா சொல்ற? ஆமா, பசங்களாம் அங்கதான் போயிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட ஏதோ ரமணின்னு சொன்னாங்க. வா போலாம். என்னடி இப்படி ஆயிடுச்சு? சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் சரவணன் அப்பா எப்படி இருக்காருன்னு பாப்போம். திவ்யா நில்லு. இப்ப அவங்க அப்பா எப்படி இருக்காரோ தெரியல. அங்க பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? முதல்ல உங்க அப்பா கால் பண்ணி சொல்லு. சரி. சொல்லுமா. அப்பா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்ன பிரச்சனைமா? புரியுற மாதிரி சொல்லு. சரவணன் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம்ப்பா. ரொம்ப சீரியஸா இருக்காராம். ஐயோ, யார் நம்ம மூர்த்திக்கா? எந்த ஆஸ்பத்திரிமா? ஏதோ ரமணி ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இப்படியே நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். நீ அங்க வந்து சேரு. சரிப்பா, பாடி போலாம். சரவணா, ஒன்றும் ஆகாது. அழுவாதரா, பயப்படாத. நாங்களாம் இருக்குல்ல சரவணா, பயப்படாத. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டரே வந்து அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் பாரு. டேய், அங்கே பாடுறா. நீ அழுவுறத பார்த்து அவங்களும் அழுகுறாங்க. நீ தாண்டா தைரியம் சொல்லணும். நீ அழுத எப்படா சரவணா? அம்மா அழாதம்மா. இவன் என்ன சக்தி இப்படி அழுகுறான்? அழாதம்மா, ஒன்றும் ஆகாது அப்பா. டாக்டர், இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அம்மா, தாயே காப்பாத்திட்டம்மா. போதுமாடா, இதுக்கு போய் இவ்வளவு பண்ணிக்கிட்டு. ஆனா என்னாச்சு? அவருக்கு கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு. மல்டி கிராக் ஆனதுனால எலும்பு முறிஞ்சிருக்கு. இனிமே அவரால் எழுந்து நடக்கவே முடியாது. சரவணா, அவங்க அப்பாக்கு எதுவும் நடக்க முடியாதுடா. நல்ல பாவம் பண்ணல. நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், எனக்கு தெரியாது. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அவர் எழுந்து நடக்கணும். எங்க இருந்து மருந்து வர வைக்கணுமோ வர வைங்க, எந்த ஸ்பெஷலிஸ்ட வர வைக்கணுமோ வர வைங்க. எனக்கு அவர் எழுந்து நடக்கணும். டாக்டர் ஜான் ஜோசப்னு இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. அவர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? உடனே பண்ணுங்க ப்ளீஸ். ஆனா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 40 லட்சம் ஆகும். 40 லட்சம் இல்லைங்க, 4 கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உடனே பண்ணுங்க. அவரை நான் வர வைக்கிறேன், ஆபரேஷன் பண்றேன். ஆனா சான்சஸ் 50-50 தான். பரவாயில்ல டாக்டர், உங்களால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாத்துக்கலாம். ஹலோ, உடனே வர. என்னமா நீங்க ஏன் காலில் விழுந்துக்கிட்டு? நான் உங்க புள்ள மாதிரிமா. அப்படியாவது காப்பாத்துங்கப்பா. ஒன்னும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்க. ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கம்மா. அம்மா அழுவாதீங்கம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். சரவணா. அம்மா, ஒன்றும் ஆகாதும்மா. எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. எதுவும் நடக்காதும்மா. வாங்க டாக்டர்.
கடவுளே, இது வரைக்கும் நான் அவன்கிட்ட ஒன்றும் கேட்டதில்லை. தயவு செய்து அவரை காப்பாத்திடு. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? அவரே வந்து சொல்லுவாருமா. என்னாச்சு டாக்டர்? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எலும்போட நிறைய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால தசைகள் நசுங்கி போயிருக்கு. அதனால காப்பாற்ற முடியல தானே? அப்புறம் எதுக்கு நீங்களா ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறீங்க? போய் ஏதாவது புடுங்க வேண்டியதானே? ஹலோ மிஸ்டர், என்ன இப்படி பேசுறீங்க? என்னடா? சாரி டாக்டர், அவன் ஏதோ ஆத்தத்துல பேசிட்டான், மன்னிச்சிருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க என்னங்க இது? நான் என்னங்க பண்ணுவேன்? ஐயோ, அழாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. உட்காரு. அழாதன்னு சொல்றேன்ல, உட்காருமா. சரவணா, சரவணா ஃபங்க்ஷன் போகணும்ல, நேராச்சு வா. என்னால காலை தூக்க முடியல சரவணா, அப்பாவால காலை தூக்க முடியல. காலை தூக்க முடியல. அப்படியே படுங்க சரவணா. என்னால காலை தூக்க முடியல. என்னால காலை தூக்க முடியல சரவணா, அப்பாவால காலை தூக்க முடியல. ஐயோ, என்னால என் காலை அசைக்கவே முடியலமா. என்னாச்சு? காலு மரத்து போன மாதிரி இருக்க. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? அப்பா, என்னால எழுந்து நடக்க முடியாதா? அவ்வளவுதானா? இல்லப்பா. எனக்கு காலு போச்சு, என்னால எழுந்து நடக்க முடியாது. பெத்த தாய பார்க்க விடாம வீட்டை விட்டு துரத்துனல்ல, அந்த பாவத்துக்கு தான் இப்படி எல்லாம் ஆயிருச்சு. ஐயோ இல்லப்பா. சரவணா, அப்பாவை மன்னிச்சிருப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. சரவணா, அப்பா கிட்ட வரமாட்டியாடா? என்னப்பா பேசுறீங்க? வாப்பா. பா பா. சரவணா, சரவணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. நீ கதை எழுதுற, கவிதை எழுதுறேன்னு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான்ப்பா அப்படிலாம் பண்ண. என்ன மன்னிச்சிருப்பா. ஹலோ மேடம், தயவு செஞ்சு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர், என்னால எழுந்து நடக்கவே முடியாத டாக்டர். இல்ல சார். அப்போ எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க டாக்டர். சொல்லுங்க. இதுக்கு மேல நான் என்ன டாக்டர் பண்ண போறேன்? எனக்கு ஏதாவது ஊசி போட்டு என்ன கொன்னுடுங்க டாக்டர். என்ன கொன்னுடுங்க டாக்டர். என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க? முடியலன்னு சொல்றானுங்களடா. பாவண்டா சரவணா. கார்த்தி, என்னப்பாச்சு? என்ன சொன்னாங்க? தம்பி, உயிருக்கு ஒண்ணு ஆபத்துல இல்ல. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அங்கிள். ஆனா
இனிமே அவரால் எழுந்து நடக்க முடியாது சொல்லிட்டாங்க அங்கிள். அண்ணா இனிமே இவரால் எழுந்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. மூர்த்தி காலை பாரு, எல்லாம் போச்சு. ஐயோ, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாருக்கிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டான். மூர்த்தி சொந்த கால நிக்கிறான். அதான் உனக்கு பிடிக்கும் சொல்லுவேப்பா. இப்ப என்னால சொந்த கால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் இருக்கட்டா மூர்த்தி. அழுகாத மூர்த்தி, அழுகாத மூர்த்தி. ஏம்மா அழுகாதம்மா, அழுது அவளை பயமுறுத்தாதீங்கம்மா. மூர்த்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத மூர்த்தி, நான் இருக்கேன் மூர்த்தி. ஏமா உன் ஃப்ரெண்ட வீட்டை விட்டு துரத்துன இல்ல, அதுக்கு தாமா இப்படி ஆயிடுச்சு. இனி அழுது என்னமாக போகுது? எல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுமா. சரவணா, ஆஸ்பத்திரி பில்லு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுப்பா, நான் கட்டிடுறேன். இது கடன் கிடையாது, என் கடமை. மூர்த்தி நீ தைரியமாரு, நான் பாத்துக்கிறேன். வரமா, வரேன் சரவணா. அவர் வந்துருவாருல்லப்பா? வந்துருவாருமா. அமைச்சர் புள்ள ஆல்கேட்ஸ் தானே? ஆமாமா, அவர் வந்தா கண்டிப்பா சொல்றேன். அது வராம பாருமா, அவன் தான் அமைச்சர் பையன் ஆல்கேட்ஸ். அமைச்சர் புள்ள ஆல்கேட்ஸ்? ஆமாமா, அவனே தான். தேங்க்ஸ். சரிமா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. ஒரு மனு கொடுக்கணும். சித்தி ஆபீஸ்ல தான் இருப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்களேன். இந்த மனுவை உங்ககிட்ட தான்ப்பா தரணும். ஏன் கிட்டியா? என்ன மனு? விடுனர் சரோஜா, நம்பர் 20, காந்தி சாலை, சென்னை 20. பெறுநர் ஆல்கேட்ஸ் அசல் காலேஜ். நான் தான். பொருள்: என் மகன் உயிரை பாதுகாப்பது சம்பந்தமாக. ஐயா வணக்கம். எனக்கு உங்கள் வயதில் அச்சு அசப்பில் உங்களைப் போலவே அழகாய் ஒரு மகன் உள்ளான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா வணக்கம். எனக்கு உங்கள் வயதில் அச்சு அசப்பில் உங்களைப் போலவே அழகாய் ஒரு மகன் உள்ளான். கொஞ்ச நாளாக அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதால் அவனை பாதுகாக்கும்படியும் அவன் உயிரை மீட்டுத் தரும்படியும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள சரோஜா மற்றும் குடும்பத்தினர். நம்ம இதுக்கு நான் என்ன பண்ணோம்? தம்பி, உன்னையும் என் புள்ளைய நினைச்சுதான் கேக்குறேன். தயவு செஞ்சு என் புள்ளைய காப்பாத்துப்பா. அவன் பார்க்கதான் ஆளு திருட்டு முடிப்பானே தவிர ரொம்ப நல்லவன்பா. சரி, அவனை யார் கொல்ல பாக்குறாங்க? அவசரப்படாதப்பா, சொல்றேன் இரு. எனக்கு 8 வருஷமா குழந்தையே இல்ல. அப்புறம் கோயில் குளம் எல்லாம் போய் பிறந்த பையன் பாவன். எங்களுக்கு இருக்கிறது அவன் ஒருத்த மட்டும்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். அட என்னமா நீங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. தம்பி அப்படிலாம் விட்டுருவோமா? தம்பி இப்ப என்ன சொன்ன? அழாதமான்னு சொன்னேன். அது இல்ல, அதுக்கப்புறம் தம்பி அப்படிலாம் விட்டுருவோமான்னு சொன்னேன். அந்த கடவுளே வந்து உன் உருவத்துல சொல்ற மாதிரி இருக்குப்பா. மா, எனக்கு அம்மா இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என் அம்மாவா நினைச்சு சொல்றேன். உங்க பையன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன். உண்மையாப்பா? மா, எங்க அம்மா எனக்கு சாமி மாதிரி.
அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்க பையன் உயிருக்கு ஒன்றும் ஆகாது. இது போதும்பா, இது போதும். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நான் வரேன்பா. ஆமா, உங்க பையன் யாருன்னு சொல்லவே இல்லையே, அப்பதான் நான் காப்பாத்த முடியும். சத்திரியம்பா, செல்லம்மா காத்தாடின்னு கூப்பிடுவோம். என் பிள்ளை உனக்கு பயந்துட்டு காலேஜுக்கு வராம வீட்லயே ஒளிஞ்சிட்டு இருக்கான்பா. அவனை பெத்தவ சொல்றேன், என் மேலேயே அவன் சத்தியம் பண்ணிட்டான். அவ இத பண்ணலையாப்பா. தயவு செஞ்சு அவன் எதுவும் பண்ணிடாதப்பா. கால்ல வேணா விழுறேன். என்னமா ஏன் கால விழுறீங்க? எனக்கு வேற வழி தெரியலப்பா. என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. நான் வரேன்ப்பா, போயிட்டு வரேன்.